இன்ட்ரோ 0 to 035. தமிழ்நாட்டில் இன்று ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தளபதி விஜய் மக்கள் நம்பிக்கையா அல்லது மிகப்பெரிய அரசியல் திட்டமா? பல வருடங்களாக சினிமாவில் ஹீரோவாக இருந்த விஜய் இப்போது அரசியலிலும் ஹீரோவாக வருகிறாரா? ஆனா அவரின் உண்மையான முகம் என்ன? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது விஜயின் ரியல் ஃபேஸ். பார்ட் 1 சினிமா பாலிடிக்ஸ். ஒரு சாதாரண நடிகராக ஆரம்பித்த விஜய் இன்று தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கும் மனிதர். அவரின் ஒவ்வொரு படமும் ஒரு அரசியல் மெசேஜ் கொண்டுதான் மாறியது. சர்க்கார், மெர்சல், மாஸ்டர், லியோ இந்த படங்களில் வந்த வசனங்கள் இறுதியாக அரசியலை தாக்கியது. அதுக்கு பிறகு ஒரு நாள் அனைவரும் எதிர்பார்த்த அறிவிப்பு வந்தது. விஜய் அரசியலுக்கு வருகிறார். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பார்ட் 2 பீப்பிள்ஸ் ஹீரோ ஆர் இமேஜ் பில்டப். விஜய் உண்மையிலேயே மக்களுக்கு வருகிறாரா அல்லது இது கேர்ஃபுல்லி பிளான்ட் இமேஜ் பில்டப்பா? ஏன்னா அவர் பல வருடங்களாக மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்தார். நீட், கல்வி, வாக்குரிமை, ஊழல். ஆனா சில சொல்லாங்க இது எல்லாமே பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான பிரிப்பரேஷன். சினிமாவில் மாஸ் டைலாக், பிறகு சோஷியல் மெசேஜ், பிறகு ரசிகர்கள் என்று. இது எல்லாம் ஒரு பெரிய அரசியல் ப்ளூ பிரிண்டா அல்லது உண்மையிலேயே தமிழ்நாட்டை மாற்ற வருகிறாரா? பார்ட் 3 கான்ட்ரவர்சிஸ். விஜய் சுற்றி கான்ட்ரவர்சிஸ் இல்லையா? இருக்கு. வரி சோதனை, அரசியல் அழுத்தம், மதுரையில் எழுந்த ரசிகர் பிரச்சனைகள், இவை எல்லாம் நடந்த போதும் விஜய் பெரும்பாலும் அமைதியாக இருந்தார். இதனால பலர் ஒரு கேள்வி கேட்டார்கள். அவர் போல்டு லீடரா அல்லது சேஃப் கேம் விளையாடுறாரா? ஆனா மறுபக்கம் அவரின் ரசிகர்கள் சொல்றாங்க விஜய் அன்னெசரி பாலிடிக்ஸ் பேச மாட்டார், செய்ய வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசுவார். இதுதான் இன்று சோஷியல் மீடியாவில் பெரிய டிபேட். பார்ட் 4 வை பீப்புள் சப்போர்ட் விஜய். எதற்காக இவ்வளவு பேர் விஜய் நம்புறாங்க? அதற்கு காரணம் அவரின் சிம்பிளிசிட்டி. பல நடிகர்கள் போல ஃபிளாஷி லைஃப் காட்டாம ஒரு சிம்பிள் மனிதராக இருப்பது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட், ஃபேன்ஸ் மீது ரெஸ்பெக்ட், பப்ளிக் அப்பியரன்ஸில் காம் ஆட்டிடியூட், இதெல்லாம் மக்களுக்கு ஒரு கனெக்ட் கொடுத்தது. மேலும் இன்றைய இளைஞர்கள் ஒரு புதிய முகத்தை அரசியலில் எதிர்பார்க்கிறார்கள். அந்த ஹோப்பாக விஜய் மாறி இருக்கிறார். பார்ட் 5 ரியல் ஃபேஸ் ரிவீல். ஆனா விஜயின் உண்மையான ஃபேஸ் என்ன? அதை நேரம் தான் சொல்லும். ஒரு நடிகராக அவர் வெற்றி பெற்றார். ஆனா அரசியல் அது வேறு ஒரு பேட்டில் ஃபீல்டு என்று ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கிறார். டைலாக் இல்ல, ரியல் ஆக்ஷன். விஜய் அதை ப்ரூவ் பண்ணுவாரா அல்லது இது இன்னொரு சினிமேட்டிக் அரசியல் ஸ்டோரியாக முடிவடையுமா? அவன்